எனது இந்த ஒரு கார் ஃபுல்லாவே வைரங்கள் மட்டும் தான் இருக்குதா? எனது ஈபில் கோபுரம் கோடை காலத்துல இருக்கக்கூடிய ஹைட்டை விட குளிர்காலத்துல ஹைட் கம்மியா இருக்குமா? ஒவ்வொரு வருஷமும் நிலா பூமியை விட்டு விலக்கி போகுதா? இந்த ஒரு நாட்டுல எப்படியாப்பட்ட சட்டம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா நீங்க ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. இனிமேல் நீங்க மார்க்கெட்ல ஹார்லிக்ஸ் பாட்டில வாங்கும்போது இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளுடைய இந்தியா ரூபா நோட்டுகள் இருக்கக்கூடிய காந்தி தத்தோட போட்டோ எப்ப எடுத்ததுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? இது போல உங்களுக்கு தெரியாத பல ஆச்சரியமான விஷயங்களை நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அடுத்த வீடியோஸ் பண்றதுக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணும். சோ மறக்காம நண்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. சோ டைமை வேஸ்ட் பண்ணாம வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். நம்பர் 1, சவுதி இளவரசரான அல்வலித் எவ்வளவு விலை இருக்கக்கூடிய காரை வச்சிருக்காருன்னு சொன்னா நீங்க ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா அவரோட காரே 312 கோடி. அங்க இந்த அளவுக்கு விலை அதிகமா இருக்கக்கூடிய கார்ல ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே வைரங்கள் மட்டும் தான் பதிக்கப்பட்டிருக்கும். இந்த டைமண்ட் கார் இந்த அளவுக்கு விலை அதிகமா இருந்தாலுமே கூட இதை விட இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்த கார் இந்த அளவுக்கு விலை அதிகமா இருக்கேன்னு சொல்லிட்டு தொட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு கிட்ட போய் தொட்டு பாத்தீங்கன்னா நீங்க இந்த காரை தொட்டு பார்க்கிறதுக்கு 1 லட்சம் ரூபாய் ஃபைன் கட்டணுமாங்க. நம்பர் 2, ஈபில் கோபுரம் கோடை காலத்துல இருக்கிற ஹைட்டை விட குளிர்காலத்துல ஹைட் கம்மியா இருக்குமாங்க. என்னடா சொல்ற எப்பறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேக்குறது எனக்கு நல்லாவே புரியுது. இப்போ கோடை காலத்துல ஈபில் கோபுரம் 980 அடி மற்றும் 5.9 அங்குலம் இருந்ததுன்னா குளிர்காலத்துல 980 அடி உயரத்துல மட்டும்தான் இருக்குமாங்க. ஆக்சுவலா இதுக்கான காரணம் என்னன்னா கோடை காலத்துல வெப்ப விரிவாக்கம் ஏற்படுமாங்க. இதனாலதான் கோடை காலத்துல ஈபில் கோபுரம் கொஞ்சம் ஹைட்டா இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை இயற்கையான இயற்பியல் நிகழ்வு அப்படின்னு சொல்றாங்க. நம்பர் 3, 2015ல பெஞ்சமின் கேரியர் அப்படின்ற ஒரு நபர் ரெட்புல் மேல ஒரு கேஸ் போடுறாரு. எதுக்காக ரெட்புல் மேல ஒரு கேஸ் போட்டாருனா, கேஸ் போட்ட அந்த ஒரு நபர் என்ன சொன்னார்னா, ரெட்புல் நான் 10 வருஷமா குடிச்சிட்டு வரேன், அதனால அந்த ஆட்ல சொன்ன மாதிரி எனக்கு எந்த ஒரு விஷயமும் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டிருக்காரு. இவர் போட்ட இந்த ஒரு கேஸ்ல அவர் ஜெயிச்சது மட்டும் இல்லாம ரெட்புல் தரப்புல இருந்து கேஸ் போட்ட அவருக்கு $13 மில்லியன் கொடுத்திருக்காங்க. நம்பர் 4, நம்ம எல்லாருமே இதுவரைக்கும் பல மன்னர்களால் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய குகைகளை தான் பார்த்திருப்போம். ஆனா வியட்நாமில இயற்கையாலான இந்த உலகத்திலே மிகப்பெரிய அளவு இருக்கக்கூடிய ஒரு குகையை கண்டுபிடிச்சிருக்காங்க. இயற்கையாலான இந்த ஒரு குகை பாத்தீங்கன்னா ரொம்பவே பார்க்கிறதுக்கு அழகா இருக்குன்னு சொல்றாங்க. நம்பர் 5, நம்மளோட இந்திய நாட்டோட காயின்ல இந்த இடத்த பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான வித்தியாசமான சிம்பிள்ஸ் போட்டிருக்கும். காயின்ல இந்த மாதிரியான சிம்பிள்ஸ் இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா காயின்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிம்பிள்ஸுமே ஒவ்வொரு இடத்துல தயாரிக்கப்பட்டதுன்னு அர்த்தமாங்க. நீங்க வச்சிருக்கக்கூடிய காயின்ல இந்த இடத்துல ஸ்டார் இருந்ததுன்னா அந்த ஒரு காயின் ஹைதராபாத்ல தயாரிக்கப்பட்டதுன்னு அர்த்தமாம். இதுவே இந்த ஒரு இடத்துல ஸ்டாருக்கு பதில் டாட் இருந்ததுன்னா அந்த ஒரு காயின் நொய்டாவுல தயாரிக்கப்பட்டதுன்னு அர்த்தமாங்க. நீங்க வச்சிருக்கக்கூடிய காயின்ல ஸ்டார் டாட் இந்த ரெண்டு சிம்பிளுமே இல்லாம டைமண்ட் இருந்ததுன்னா அந்த ஒரு காயின் மும்பைல தயாரிக்கப்பட்டதுன்னு அர்த்தமாம். நம்பர் 6, நிலா ஒவ்வொரு வருஷமும் பூமியை விட்டு தூர போயிட்டு இருக்குதுன்றது உங்களுக்கு தெரியுமா? இந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு கேட்கறதுக்கு ஆச்சரியமா இருந்தாலுமே கூட நிலா பூமியை விட்டு ஒவ்வொரு வருஷமும் 3.82 சென்டிமீட்டர் தூரம் வரைக்கும் எடைய போயிட்டே இருக்குதுன்னு சொல்றாங்க. நம்பர் 7, இந்த வீடியோ பாக்குற நம்ம எல்லாருமே இந்த உலகத்துல இருக்கக்கூடிய 7 கண்டங்களோட பெயரை கண்டிப்பா படிச்சிருப்போம். என்னதான் நம்ம இந்த 7 கண்டங்களோட பெயரை படிச்சிருந்தாலும் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை யாருமே நோட் பண்ணிருக்க மாட்டீங்க தான் சொல்லி ஆகணும். ஏன்னா எல்லா கண்டங்களோட பெயரும் எந்த லெட்டர்ல ஸ்டார்ட் ஆகுதோ அதே லெட்டர்ல தான் முடியுமாங்க. வேணும்னா நீங்களே செக் பண்ணி பாருங்க. எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா ஆசியா 7 தொடங்கி 7 முடியுது. இந்த ஒரு விஷயத்தை நீங்க என்னைக்காச்சும் நோட் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்பர் 8, நம்ம எல்லாருமே எத்தனையோ நாடுகள்ல இருக்கக்கூடிய வித்தியாசமான சட்டங்களை பத்தி பார்த்திருப்போம். ஏன் பல யூடியூப் வீடியோக்களை கூட கேட்டிருப்போம். ஆனா இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு நாட்டுல இதுக்கெல்லாம் சட்டம் போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்பீங்க. என்னன்னா சமோவா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடு இருக்குதுங்க. இந்த ஒரு நாட்டுல இருக்கக்கூடிய கணவர்கள் எல்லாருமே அவங்களுடைய மனைவியோட பர்த்டேவை மறந்துட்டாங்கன்னா அந்த ஒரு நபருக்கு பாத்தீங்கன்னா ஃபைன் மட்டும் போடுறது இல்லாம ஜெயில் தண்டனையும் கொடுப்பாங்களாங்க. இந்த ஒரு தண்டனையை உங்களுக்கு எடுத்த உடனே எல்லாம் கொடுக்க மாட்டாங்களாம். சமூக நாட்டுல நீங்க இருந்து உங்களுடைய மனைவியோட பர்த்டேவை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் மறந்துட்டீங்கன்னா உங்களை மன்னிச்சு விட்டுட்டு உங்களுடைய மனைவியோட பர்த்டேவை ஞாபகப்படுத்துவாங்களாம். அண்ட் செகண்ட் டைம் உங்களுடைய மனைவியோட பர்த்டேவை நீங்க மறந்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் சொன்ன தண்டனை எல்லாம் கொடுப்பாங்களாங்க. நம்பர் 9, பாம்புகள்னாலே மேக்ஸிமம் தரையில இருக்கிறத தான் பார்த்திருப்போம். ஒரு சில பாம்புகள் வேணும்னா மரத்துல இருக்கும். நியூசிலாந்துல மட்டும் ஒரு பாம்பு கூட நீங்க தரையில பார்க்க முடியாதாங்க. தரையில வாழக்கூடிய பாம்பு இனங்கள் இல்லாத ஒரே நாடுனா அது நியூசிலாந்து மட்டும் தான் சொல்றாங்க. அந்த ஒரு நாட்டுல மட்டும் பாம்புகள் தரையில வாழாததுக்கான காரணம் என்னன்னா அந்த நாட்டோட நிலத்தோட தட்பவெப்ப சூழ்நிலையாலையும் கிவி போன்ற பறவை இனங்களால தான் அந்த நாட்டுல மட்டும் பாம்புகள் தரையில வாழ மாட்டேதுன்னு சொல்றாங்க. நம்பர் 10, கேட் ஃபிஷில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மீனுக்கு 1 லட்சத்துக்கு அதிகமான சுவைமூட்டுகள் இருக்குமாம். இந்த கேட் ஃபிஷில மனிதன் கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு மனிதனுக்கு 10,000 சுவைமூட்டுகள் மட்டும்தான் இருக்குமாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு மனிதன் குழந்தை பருவத்தில இருந்தே அவனுக்கு 10,000 சுவைமூட்டுகள் மட்டும்தான் இருக்குமாம். இதுவே அந்த ஒரு மனிதன் வளர்ந்து 60 வயது அடையும் போது அவனுக்கு 5,000 சுவைமூட்டுகள் மட்டும்தான் இருக்குமாம். கேட்கறதுக்கே ஆச்சரியமா இருக்குல்ல. சரி வாங்க அடுத்த அமேசிங்கான ஃபேக்ட்ஸை பார்ப்போம். நம்பர் 11, நீங்க என்னைக்காச்சும் எப்போதாவது டென்ஷனா இருந்தீங்கன்னா உங்களுடைய டென்ஷனை குறைக்கிறதுக்கு இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்க. என்னன்னா நீங்க எப்பயாச்சும் டென்ஷனா இருக்கும்போது தயிர் இருந்ததுன்னா தயிரை சாப்பிடுங்க. நான் இந்த மாதிரி சொல்றதுக்கான காரணம் என்னன்னா தயிர்ல இருக்கக்கூடிய அமினோ அமிலங்கள் உங்களை டென்ஷன் ஃப்ரீயா வச்சிருக்குமாங்க. சோ நெக்ஸ்ட் டைம் நீங்க டென்ஷனா இருக்கும்போது தயிரை சாப்பிடுங்க. நம்பர் 12, நம்ம எல்லாருமே கண்டிப்பா ஒரு முறையாவது கடற்கரைக்கு போயிருப்போம். அந்த கடற்கரை ஓரமா மணல்கள் இருக்கிறது தான் பார்த்திருப்போம். ஆனா ஃபுட் வென்சுரால இருக்கிற ஒரு கடற்கரையில கற்கள் எல்லாமே பாப்கார்ன் போல இருக்குமாங்க. அந்த கடற்கரை ஓரமா இருக்கக்கூடிய கற்கள் எல்லாமே
பாப்கார்ன் பாலா இருக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு கடற்கரையை பாப்கார்ன் பீச் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு போட்டோ பாக்குறதுக்கே ஏதோ பாப்கார்ன் மேல படுத்துட்டு இருக்க மாதிரி தானே தெரியுது. நம்பர் 13. நிறைய கார் ஷோரூம்ல ஹியூமன் தான் ஒர்க்கரா இருந்து பார்த்திருப்போம். பிரேசில்ல உள்ள ஹூண்டாய் கார் ஷோரூம்ல ஒரு டாக் கூட ஒர்க்கரா இருக்குதாங்க. என்னடா சொல்ற, டாக் ஒர்க்கரா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆச்சரியமா கேட்கறது எனக்கு நல்லாவே புரியுது. பிரேசில்ல இருக்கக்கூடிய ஹூண்டாய் கார் ஷோரூம்ல ஒரு டாக் எம்ப்ளாயா சேர்த்தது மட்டும் இல்லாம அந்த ஒரு டாகுக்கு ஐடி கார்டும் கொடுத்திருக்காங்க. நம்பர் 15. டோரிமான் கார்ட்டூனை கண்டிப்பா நம்ம எல்லாருமே நிறைய தடவை பார்த்து ரசிச்சிருப்போம். டோரிமான் கார்ட்டூனை பார்த்து ரசிச்சது மட்டும் இல்லாம டோரிமான் கேரக்டர் நம்மள நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு கேரக்டர்னு தான் சொல்லி ஆகணும். இந்த ஒரு கார்ட்டூன் கேரக்டரை யார் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? ஜப்பான் கார்ட்டூனிஸ்டான புஜியோ அப்படின்ற இவர் தான் டோரிமான் கார்ட்டூன் கேரக்டரை உருவாக்கினாராங்க. டோரிமான் கார்ட்டூன் கேரக்டர் மட்டும் உருவாக்கினது இல்லாம இன்னும் பல கார்ட்டூன்களை உருவாக்கி இருக்காரு. இவரோட வாழ்க்கையில 40 வருஷத்தை கார்ட்டூன் கேரக்டர் உருவாக்குறதுக்கு மட்டுமே செலவு பண்ணிருக்காரு. நம்பர் 16. ஒரு வருஷத்துல எத்தனை நாள் இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஆனா ஒரு வருஷத்துல எத்தனை மணி நேரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? ஒரு வருஷத்துல மட்டுமே 8760 மணி நேரம் இருக்குதாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு வருஷத்துல எத்தனை மினிட்ஸ் இருக்குதுன்னா 52,5600 நிமிடங்கள் இருக்குதாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ஒன் டேல எத்தனை மினிட்ஸ் இருக்குதுன்னா 1440 மினிட்ஸ் இருக்குதாம். நம்பர் 17. நம்மளுடைய வாழ்நாள் முழுவதும் நம்மளுடைய உடல்ல வளர்ந்துட்டே இருக்கக்கூடிய உடல் பகுதி எதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? ஒருவேளை உங்களுக்கு தெரியலனா இப்ப தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய காதுகளும் மூக்கும் இருக்கு பாத்தீங்களா, இந்த 2 உடல் உறுப்புகள் மட்டும் தான் நம்மளுடைய வாழ்நாள் முழுவதும் வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய உடற்பகுதியா இருக்குது. நம்பர் 18. நம்மள நிறைய பேர் வீடுகள்ல மார்க்கெட்ல விற்கக்கூடிய ஹார்லிக்ஸ் பாட்டில வாங்கி யூஸ் பண்ணுவோம். இனிமேல் இந்த ஒரு விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறம் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அந்த ஹார்லிக்ஸ் பாட்டில வாங்கணுமா வாங்க கூடாதான்னு சொல்லிட்டு. ஏன்னா 290 விலை இருக்கக்கூடிய 1/2 கிலோ ஹார்லிக்ஸ் பாட்டிலையும் அதே 290 5 ரூபா பாக்கெட்ல 52 பாக்கெட்களை வாங்கி இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது எது அதிகமா இருந்ததுன்னு சொன்னா நீங்க ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா 290 வாங்கினா 1/2 கிலோ ஹார்லிக்ஸ் பாட்டிலோட குவான்டிட்டியை விட அதே 290 5 ரூபா பாக்கெட்ல 58 பாக்கெட் வாங்கணும் பாத்தீங்களா, இதனோட குவான்டிட்டி 1/2 கிலோ அதிகமா இருந்திருக்கு. இந்த ஒரு பிக்சரை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ரெண்டுத்தை கம்பேர் பண்ணும்போது எதோட குவான்டிட்டி அதிகமா இருந்ததுன்னு சொல்லிட்டு. சோ இப்போ நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க எந்த மாதிரியான ஹார்லிக்ஸை வாங்கலாம் அப்படின்னு. நம்பர் 19. இந்த ஒரு பெயிண்டிங்கோட விலை எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா நீங்க ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. ஆச்சரியம் படுற அளவுக்கு இந்த ஒரு பெயிண்டிங்ல என்னடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கறது எனக்கு நல்லாவே புரியுது. இதனோட விலையை கேட்ட உடனே எனக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது. ஏன்னா இந்த ஒரு பெயிண்டிங்கோட விலையே $46.5 மில்லியன் விற்கப்பட்டதாம். சோ இப்போ உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்பர் 20. இந்த உலகத்துல இப்படியும் ஒரு கிராமம் இருக்குது. இந்த ஒரு கிராமம் எந்த மாதிரியான ஒரு ஷேப்ல இருக்குதுன்னா தூரத்துல இருந்து பார்க்கும்போது இந்த ஒரு கிராமம் மனிதன் ஷேப்ல இருக்குமாம். மனித வடிவில் இருக்கக்கூடிய இந்த ஒரு கிராமம் எங்க இருக்குதுன்னா இத்தாலியில சிசிலி அப்படின்னு சொல்லக்கூடிய மலைகளுக்கு மறைவாக தான் இந்த ஒரு கிராமம் இருக்குதாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இன்னைக்கான வீடியோவை முடிச்சுக்கலாம். இன்னைக்கு பார்த்தா அமேசிங்கான ஃபேக்ட்ஸ்ல உங்களுக்கு எந்தெந்த ஃபேக்ட்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கூடவே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் எந்தெந்த மாதிரியான வீடியோஸ்லாம் நம்மளுடைய சேனல்ல போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. until then see you next video. Bye bye.